சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சுகுமார் சீனிவாசன் சார் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, நீங்க தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுக்கோங்க ஐயா. ஓகே, ஒரு half an hour. ஓகே, ரைட், தேங்க்யூ. ஸோ நம்முடைய சிவ சிவ அன்பே சிவம் சேனல் நிறுவனர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மறுபடியும் நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். ஏன்னால் இந்த சேனல் மூலமாக நமது ஞானிகளுடைய ஞான கருத்துக்களை எல்லோருக்கும் முடிந்த வரையில் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கின்றது. அதன் மூலம் அந்த ஞான மார்க்கத்திலே யார் ஈடுபாடுகளோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எனக்கு புரிந்த வரை இந்த மார்க்கத்திலே நான் 20 வருடங்களாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். நமது இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டேன். இதற்காக தனியாக எங்கும் ஆசிரமத்திற்கு செல்லவில்லை, அல்லது எந்த அமைப்போடும் சேர்ந்து கொண்டு அங்கே சென்று பயிலவில்லை. ஆனால் இந்த மார்க்கத்திலே பயணம் செய்ததன் மூலமாக பல்வேறு ஞானிகளுடைய போதனைகள் என்ன என்பதை படித்து தெரிந்து கொண்டு சில குருமார்களின் உதவியோடு சில ஒரு புரிதலை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வுடன் ஞானத்தை பற்றி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கருத்துக்களை என்னால் சொல்ல முடிகின்றது என்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். நான் அதற்கு மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். ஒரு 2 தினங்களுக்கு முன்பு கூட ஒரு அன்பர் கேட்டார். நாம் ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கின்றோம் ஞான மார்க்கத்திலே. ஒரு ஜென் சூஃபி அவர்களுடைய ஒரு 101 கதைகள். அந்த கதைகள் மூலமாக எவ்வாறு ஞானத்தை அந்த ஜென் ஞானிகளும் சூஃபி ஞானிகளும் எவ்வாறு வெளிப்படுத்தினார்கள், ஒரு சிறிய கதைகள் அதன் மூலமாக எவ்வாறு வெளிப்படுத்தினார்கள் என்பதை ஒரு தொகுத்து அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கின்றோம். அந்த வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த புத்தகத்தை அதை ஒரு பிரிண்டிங் செய்யக்கூடிய டிடிபி செய்யக்கூடிய ஒரு அன்பர் அவர் அதை படித்துவிட்டு பிறகு நான் இதை பற்றி பேச வேண்டும், எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இருக்கின்றது என்று கேட்டார். ஸோ நாம் பேசினோம், கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடம் பேசினோம். அப்பொழுது அவர் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பினார். ஏனெனில் நாம் பொதுவாகவே மக்கள் ஆன்மீகம் என்றால் அவர்களுடைய ஒரு நிலைப்பாடு என்பது ஒரு சாதாரண நிலையில்தான் இருக்கின்றது. அவர்கள் அதற்கு எந்தவித முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை என்பதும் வெளிப்படையாக தெரிகின்றது. எந்த துறையிலுமே ஒரு முன்னேற வேண்டும் என்றால் நாம் ஆரம்ப காலத்திலே என்ன கற்றுக்கொண்டோமோ அதை தாண்டி மேலே சென்று கொண்டே இருக்க வேண்டும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது தொழிலாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே நாம் கற்றுக்கொள்கின்றோம். பிறகு அந்த கற்றுக்கொண்டலை வைத்துக்கொண்டு மேலே முன்னேறி செல்கின்றோம். ஒரு படிப்பு எடுத்துக்கொண்டால் நாம் ஒரு பிரைமரி ஸ்கூல், பிறகு ஹை ஸ்கூல், பிறகு +2 ப்ளஸ் காலேஜ், போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் ரிசர்ச் என்று போய்கொண்டே இருக்கின்றது அல்லவா? அது ஒவ்வொரு தலைப்பும், ஒரு பிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும் என்று அதிலே நாம் உயர்த்தி கொண்டே போகின்றோம். நமது புரிதலை, நம்முடைய அறிவை, அந்த துறையினுடைய பற்றிய அறிவை நாம் விருத்தி செய்து கொண்டே போகின்றோம், விருத்தி செய்கின்றோம். அதன் மூலமாகத்தான் விஞ்ஞானிகள் உருவாகின்றார்கள். அதன் மூலமாகத்தான் அந்த துறையிலே பணிபுரிகின்ற உயர்நிலை மக்கள் பல்வேறு விதமாக அதை சமுதாயத்திற்கு எவ்வாறு அந்த துறையின் மூலமாக பலன் கொடுக்க முடியும் என்பதை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆரம்ப நிலையிலே நின்று விட்டால் என்னவாகும்? ஒரு பள்ளிக்கூடத்திலே படித்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெமிஸ்ட்ரி என்று வைத்துக் கொள்ளுங்கள். பள்ளிக்கூடத்திலே படித்த கெமிஸ்ட்ரியை வைத்துக்கொண்டு ஒரு மனிதனால் என்ன அச்சீவ் செய்ய முடியாது அல்லவா? அதற்கு மேலே செல்ல வேண்டும், மேலே ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ண வேண்டும், அல்லது எம்ஃபில் அல்லது பிஹெச்டி ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆராய்ச்சி செய்து அவர்கள் ஒரு மற்ற ஆராய்ச்சியாளருடன் கலந்துரையாடி அதன் மூலமாக பல்வேறு விதமான ஒரு ரிப்போர்ட்ஸ், ஜேர்னல்ஸ் என்று சொல்வார்கள், பேப்பர் பப்ளிஷிங் என்று சொல்வார்கள். அதையெல்லாம் அதை செய்த பிறகுதான் அவர்களுக்கு ஒரு நிபுணத்துவம் கிடைக்கின்றது. அவர்கள் ஒரு புதிய ஒரு வழியை உண்டாக்குகின்றார்கள், அல்லது ஒரு புதிய பொருளை கண்டுபிடிக்கின்றார்கள். அதுதான் உச்சகட்டம்.
இல்லையா? இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கொண்டால், ஒரு கம்ப்யூட்டர் என்பது ஒரு 60s and 70s அந்த காலத்திலே வந்த பொழுது ஒரு ஒரு சிறிய அறை, அந்த அறை முழுவதுமே ஒரு மெஷின் இருக்கும். அதுதான் கம்ப்யூட்டராக இருந்தது அப்பொழுது. அந்த அறை முழுவதும் அவ்வளவு பெரிய இயந்திரம். அது இப்பொழுது பாருங்கள், ரிடக்ஷனிசம் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு ஒரு சைஸ் ஒரு பெரியதாக இருக்கின்றது, அதை சுருக்கி எந்த அளவுக்கு சுருக்கி கொண்டு வர முடியுமோ அதை சுருக்குவதுதான் ரிடக்ஷனிசம். அது எல்லா துறையிலுமே நடக்கின்றது. எல்லா துறைகளிலுமே இந்த ரிடக்ஷனிசம் என்று சொல்வது நடக்கின்றது. ஏனென்றால் அது ஒரு வசதிக்கு ஏற்றாற்போம். அவ்வளோ பெரிய இயந்திரத்தை தூக்கி செல்வதற்கு பதிலாக இப்போது நாம் கையிலே வைத்திருக்கின்ற ஒரு செல்போனே ஒரு கம்ப்யூட்டராக நமக்கு பயன்படுகின்றது. இதுதான் ரிடக்ஷனிசம். அது எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது என்றால், அந்த துறையிலே தன்னை உயர்த்தி கொண்டார்கள். அந்த டெக்னாலஜி துறையிலே மக்கள் படித்து மேலே சென்று உயர்த்தி கொண்டார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு ஒரு உன்னதமான ஒரு பொருள் கிடைத்தது. அதான் வெளி உலகிலே அதில் நிறைய டிராபேக்ஸ் இருக்கலாம். ஆனால் ஒரு இன்வென்ஷன் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அது எல்லா துறையிலுமே இருக்கின்றது. அப்பொழுது அந்த அந்த துறை அந்த அளவுக்கு உன்னதம் செல்ல வேண்டும் என்றால் நாம் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். அதை போலத்தான் ஆன்மீகம். நாம் ஆனால் அதை மறந்துவிட்டோம், அல்லது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. மற்ற துறைகளில் நீ எவ்வாறு உன்னை உயர்த்திக் கொள்கின்றாய் இல்லையா? மற்ற துறைகளிலே நீ எவ்வாறு உன்னை உயர்த்திக் கொள்கின்றாய், அதே போல நீ ஆன்மீகத்திலும் நீ உன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். நமது பெற்றோர்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். நமது ஆச்சாரியர்கள் மூலமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஞானிகள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே மக்களுடைய பழக்க வழக்கங்களை அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றது என்னவென்றால், மத ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றால் ஒரு ரொட்டீன், ஒரு சடங்கு, ஒரு செய்முறை, ஒரு பரிகாரம், ஒரு நம்பிக்கை என்ற நிலையிலே நம்மை நிறுத்திவிட்டார்கள். அந்த நிலையிலே நம்மை நிறுத்திவிட்டார்கள். ஆனால் அதற்கு மேல் செல்ல முடியும் என்று ஞானிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். கட்டாயமாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஆனால் அவையெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டன. எந்த இடத்திலுமே ஆன்மீகம் என்று பேசுகின்றவர்கள் ஞானிகளை பற்றி பேசுவதே கிடையாது. ஞானிகள் பற்றி அவர்கள் என்ன போதனைகள் சொன்னார்கள், அவர்கள் என்ன வழியை காட்டினார்கள், அவர்கள் எவ்வாறு மதத்தை தாண்டி செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள், எவ்வாறு மனித குலமே எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றது, அது எந்த நிலைக்கு சென்று சேர வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்களே, இவற்றை பற்றி அவர்கள் சொன்னதை ஏன் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. அப்பொழுது ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனக்கு, தன்னுடைய சுயநலத்துக்கு, தன்னை சார்ந்தவருடைய நலனுக்காக நீங்கள் ஒரு வெளியிலே நீங்கள் ஒரு நடைமுறையை உருவாக்கினீர்கள் என்றால் அது மக்களுக்கு பயன் தராது, அது மக்களை அறியாமையிலே வைத்திருக்கும் என்றுதான் சொல்லலாம். நாம் இப்பொழுது ஆன்மீகம் என்று பழகி வருகின்ற விஷயங்களை பார்த்தால் அது ஒரு சாதாரண விஷயம். அதை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து அதை பின்பற்றி வந்தால் உங்களுக்கு எந்தவித பயனும் கிடைக்காது என்பது பெரிய உண்மை. அதை அவர்களை ஒற்றுக்கொள்வார்கள். என்ன நடைமுறைகள் இருக்கின்றனவோ, நான் என்னதான் பக்தியில் சிறந்தவனாக இருந்தாலும் சரி, நான் எவ்வாறு அந்த நம்பிக்கைகளையும் சடங்குகளையும் செய்முறைகளையும் நான் பின்பற்றுவனாக இருந்தாலும் சரி, அதன் மூலம் எனக்கு ஏதாவது பயன் கிடைக்குமா, எனக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம பலம் என்பது அதிகரிக்குமா என்று கேட்டால் கிடையாது, அதிகரிக்காது. நீங்கள் செய்கின்ற ஒரு சாதாரண லௌகீக வாழ்க்கைகளை எவ்வாறு ஒரு ரொட்டீன் விஷயங்களை செய்கின்றோ அதை போலத்தான் இது ஒரு ரொட்டீன் விஷயமாக மாறிவிட்டது. அதில் எந்த விதமான ஒரு உன்னதமான ஆன்மீகம் என்பது சுத்தமாக கிடையாது. ஆனால் அதிலே சுயநலம் தான் சேர்ந்திருக்கின்றது. அந்த சுயநலத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளலாம் என்பதற்காகத்தான் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்களே ஒழிய, நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்து நீங்கள் மேலே செல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை.
உங்களுக்கு எது தேவையோ அதை இறைவன் கொடுப்பான் என்றுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இவ்வாறு இருக்க வேண்டும். பக்தி என்றால் கோயிலுக்கு செல்ல வேண்டும், மசூதிக்கு செல்ல வேண்டும், சர்ச்சுக்கு செல்ல வேண்டும். அங்கு அவர்கள் என்ன சொல்கின்றார்களோ அந்த தலைவர்கள் அதனை பின்பற்ற வேண்டும். ஒரு சடங்குகள் இருக்கின்றன, அவர்கள் நம்பிக்கைகள் இருக்கின்றன. இவை எல்லாமே மனிதனை ஒரு அறியாமையிலேயே வைத்திருக்கின்றன. நாம் நாத்திகவாதம் சொல்லவில்லை. நாம் இறைவன் இருப்பதை, ஒரு பேரறிவு இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கின்றது. ஒரு மகாசக்தி தான் இந்த உலகத்தை இயக்குகின்றது. அந்த மகாசக்தியினுடைய ஒரு துகள் தான் நமக்குள்ளும் இருக்கின்றது. அந்த இறைத்தன்மை நமக்குள் எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கின்றது. சொல்லப்போனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜடப்பொருள்களுக்குள்ளும் இருக்கின்றது. 84 லட்சம் உயிரினங்களுக்குள்ளும் அத்தகைய இறைத்தன்மை இருக்கின்றது என்பதுதான் நாமும் ஒற்றுக்கொள்கின்றோம், நாமும் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆக நாம் சொல்வது என்றால் அந்த இறைத்தன்மையை பற்றித்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இறைத்தன்மையை எவ்வாறு மனிதனால் அடைய முடியும் என்ற வழியை கற்றுக்கொள்ள வேண்டும் தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றமே வழிய அதற்கு இந்த நடைமுறைகள் அதற்கு எந்த விதத்திலும் பலனளிக்காது என்பதை சுட்டிக்காட்டுவதைத்தான் இவ்வாறு நாம் சொல்லுகின்றோம். எந்த விதத்திலுமே பலனளிக்காது. அப்படி பலன் அளித்திருந்தால் இன்றைய சமுதாயம் ஒரு அமைதியாகவும் ஒரு ஆனந்தமாகவும் வாழக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கும். வரவில்லை. ஏன் வரவில்லை என்றால், நாம் ஆன்மீகம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பின்பற்றுகின்ற வழியின் மூலமாக எந்தவித பயனும் கிடைக்கவில்லை. மாறாக தீமைகளே அதிகமாகிவிட்டன. இந்த உலகத்தில் என்பதைத்தான் நமக்கு கண்கூடாக நமக்கு தெரிகின்றது. இல்லாவிடில் ஆயிரக்கணக்கான வருடங்களாக நமது முன்னோர்கள் பக்தியில் இருந்தார்கள், ஆன்மீகத்தை பின்பற்றினார்கள் என்றெல்லாம் இருக்கின்றன. தவறே இல்லை, இருந்தார்கள். நம்மை விட இப்போது இருக்கக்கூடிய தலைமுறையோடு அப்பொழுது இருந்த தலைமுறை ஒரு தீவிர பக்தியில் இருந்தார்கள். ஆனால் நம்பிக்கையோடு அதை வைத்துக் கொண்டிருந்தார்கள். நம்பிக்கையோடு நின்று விட்டார்கள். அதை தாண்டி அவர்களுக்கு செல்வதற்கு தெரியவில்லை. ஆனால் எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதை ஞானிகள் பல்வேறு விதமாக சுட்டிக்காட்டுகின்றார்கள். யார்? ஒரு வள்ளலார் இருந்தார், ஒரு ரமணர் இருந்தார், ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார், ஒரு விவேகானந்தர் இருந்தார், ஒரு கபீர் இருந்தார், ஒரு நிசகர் தத்தா மகராஜ் இருந்தார், வைகுண்ட ஐயா இருந்தார், பல்வேறு விதமான நாராயண குரு இருந்தார். பல்வேறு விதமான ஞானிகள் இந்த வழிகளை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். ஆனால் அந்த வழிகளை பற்றி நமக்கு யாருக்குமே தெரியாது. அவர்களுடைய பெயர்கள் கூட நமக்கு தெரியாது. அத்தகைய ஒரு துரதிருஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலேயே ஞானம் என்பதற்கு அடிப்படையான ஒரு பூமி, ஒரு பிரதேசம் எதுவென்றால் அது நமது பாரத நாடுதான். 5000 வருடங்களுக்கு முன்பே வாழ்ந்த சித்தர்கள், ஞானிகள் எல்லோருமே மனிதனுடைய வாழ்க்கை என்ன என்பதை அவர்கள் தாங்கள் பெற்ற ஞானத்தால் முழுவதுமாக வெளிப்படையாக தெரிந்து கொண்டார்கள். அதைத்தான் மக்களுக்கு போதித்தார்கள். அந்த 5000 வருடங்களுக்கு முன்பு வேற எந்த இடத்திலுமே இத்தகைய ஞானம் பிறக்கவில்லை. எல்லாமே அதற்கு பின்னால் தான் வந்தது. ஆனால் பாரதம் என்பது ஒரு ஞான பூமி. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாரதம் இருக்கின்ற பிரதேசம் என்பது ஒரு ஞான பூமி. இங்கே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஞானிகள், சித்தர்கள் உருவெடுத்து வந்திருக்கின்றார்கள். இந்த பிரதேசத்தில் இருந்து கொண்டு மக்களுக்கு போதனைகளை கொடுத்திருக்கின்றார்கள். அதன் மூலமாகத்தான் இந்த இந்து மதமே இன்றைக்கும் அழியாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அந்த ஞானிகள் கொடுத்த போதனைகள் தான், அவர்கள் காட்டிய வழிகள் தான். ஏனெனில் எல்லா மக்களுமே அவர்களை பின்பற்றவில்லை என்றாலும் அங்கங்கே மனிதர்கள் அவர்களை பின்பற்றி கொண்டுதான் இருந்தார்கள். அங்கங்கே அவர்களுடைய போதனைகள் சொல்லப்பட்டு கொண்டுதான் வந்தன. அவற்றை பின்பற்றி வந்தார்கள். அதன் மூலம் நல்லோர் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பது போல ஒரு ஞானி இருந்தால் அவர் மூலமாக அந்த பிரதேசமே செழிப்பாக இருக்கும். இதனால் அங்கே மக்களுடைய ஒரு மாற்றத்தை, மக்களுடைய மன மாற்றத்தை உண்டாக்கினார்கள் இந்த ஞானிகள். ஆன்மீகம் என்று சொல்லப்படுவது என்னவென்றால் மனிதன் தன்னுடைய மனித மனதிலிருந்து பிரபஞ்ச மனதுக்கு மாற வேண்டும் என்பதுதான் ஆன்மீகம். மனித மனம், நாம் எல்லோருமே நமக்குள்ளே இருக்கின்ற மனம் என்பது மனித மனம். அந்த மனம்தான் நம்மை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது.
அந்த மனதினுடைய அது கட்டளையின்படி அந்த செயல்பாடுகளை வைத்துக் கொண்டுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதன்படி தான் நடக்கின்றோம். ஆனால் உள்ளே பிரபஞ்ச மனம் என்று ஒன்று இருக்கின்றது, கான்சியஸ்னஸ், த கான்சியஸ்னஸ். அதுதான் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அது அமைதியாக ஒரு சாட்சி போல இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த மனித மனதும் தோன்றுகின்ற எண்ணங்கள் மூலமாகவும் அந்த உணர்ச்சிகள் மூலமாகவும் நாம் பல்வேறு விதமான செயல்களை செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தை நரகமாக்கி விட்டோம். எவ்வளவு பெரிய ஒரு அதிசயமான ஒரு உலகம். 84 லட்சம் உயிரினங்கள் வாழ்கின்றன, 700 கோடி மக்கள் வாழ்கின்றனர். இவர்கள் எல்லோருமே இயங்குவதற்கு தேவைப்படுகின்ற இயற்கை இறை சக்தியை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தினுடைய கான்சியஸ்னஸ், அது எவ்வளவு பெரிய அதிசயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு, மனிதனுக்கு வேற யாருக்கும் கொடுக்கப்படாத அளவுக்கு சுதந்திரத்தை கொடுத்து நீ எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் ஞானிகள் மூலமாக சுட்டி காட்டியிருக்கின்றது. ஆனால் அவை பின்பற்றப்படவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக மனித மனமே ஒரு அரசனை போல் உள்ளுக்குள்ளே அமர்ந்து கொண்டு நம்மை தவறான வழிகளிலே நடத்தி, தவறாக சிந்திக்க வைத்து, இயற்கைக்கு எதிராக வாழ்வதற்கான வழிமுறைகளை உண்டாக்கி, லௌகீக விஷயங்களிலே மிகவும் ஈடுபட்டு அதன் மூலம் கிடைக்கின்ற சிற்றின்பத்தை அனுபவிக்கின்ற ஒரு சாதாரண மனித பிறவிகளாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே ஒழிய ஒரு உயர்ந்த தேவனாக மாறக்கூடும் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளாமல் நாம் சாதாரண மனிதர்களை போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ப்ராசஸ் we have made the earth as a living hell. இவ்வாறு வாழ்வதன் மூலம் நாம் வசிக்கின்ற பூமியை ஒரு நரகமாக்கி விட்டோம். சொர்க்கத்தை படைத்து சொர்க்கமாக வாழக்கூடிய ஒரு தகுதியையும் சுதந்திரத்தையும் கொடுத்து அனுப்பப்பட்ட மனிதன் இந்த உலகத்தை நரகமாக்கி விட்டான். இந்த மனித குலத்திலே நடக்கின்ற தீமைகள் போல் வேறு எந்த அதாவது எந்த உலகம் என்றாலும் விலங்குகள் உலகம் இருக்கின்றது, செடி கொடிகள் மரங்கள் இருக்கின்றன. அந்த உலகங்களிலே தீமைகள் என்பதே கிடையாது. ஆனால் மனித குலம் உயர்ந்த பிறவி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நாம் எல்லா விதமான தீமைகளை செய்து கொண்டு தன்னுடைய இனத்தையே நான் அழித்து கொண்டு இருக்கின்றேன். போர்கள் மூலமாக சக மனிதர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றேன். அதற்கு எவ்வாறு கொன்று குவிப்பது என்பதற்கு நான் என்னுடைய அறிவையும் சிந்தனையையும் பயன்படுத்தி அணு ஆயுதங்களையும் மற்ற பொருட்களையும் கண்டுபிடித்து இயற்கையை நாசம் செய்து கொண்டிருக்கின்றேன். மக்களையும் கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது எது நரகம், எது சொர்க்கம்? சொர்க்கத்தை எதற்காக மனிதன் படைக்கப்பட்டான் என்றால், அவன் பூமியிலே வாழ்ந்து சக மனிதர்களோடு ஒரு சொர்க்கத்தை உருவாக்க வேண்டும் என்றுதான் படைக்கப்பட்டான். சொர்க்கம் என்றால் ஒரு இன்பம் அனுபவிக்கின்ற இடம் அல்ல. எல்லா உயிர்களும் இணைந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் என்று வள்ளுவர் சொல்வார். அத்தகைய ஒரு சக மனித ஆன்ம நேயத்தோடு நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று வாழ்ந்திருந்தால் இந்த உலகமே ஒரு சொர்க்கமாக இருக்கும். ஆனால் அவ்வாறு வாழாமல் ஒரு தனிநபர் சுய நலத்திற்காக வாழ்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய ஒரு முன்னேற்றத்திற்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் காப்பாற்ற வேண்டும், தலைமுறையாக என்றெல்லாம் யோசித்து நாம் இந்த உலகத்தை சக மனிதரிடம் ஆன்மநேயம் இல்லாமல், ஜீவகாருண்யம் இல்லாமல், ஒரு கருணை, பாசம், அன்பு என்று எதுவுமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். சொல்வார்கள் மிருகங்களைப் போல் வாழ்கின்றார்கள் என்று. அது மிகவும் தவறான வார்த்தை. மிருகங்களாக இருந்தாலும் அவை அன்போடு வாழ்கின்றன. ஒரு மிருகம் தன்னுடைய இனத்தை கொல்வதில்லை. எந்த மிருகமே கொல்வதில்லை. ஆனால் மனிதன் மனிதனையே கொல்லுகின்றான், வன்முறைக்கு உட்படுத்துகின்றான், எல்லா வித தீமைகளும் செய்கின்றான். அப்போது மிருகம் போல இருக்கிறான் என்று சொல்லலாமா? மிருகங்களைப் போல் வாழ்கின்றார்கள் என்று சொல்லலாமா? சொல்லப்போனால் அவை நம்மிடம் சண்டைக்கு வரும். நீ மனிதனே, நீ உங்களை எங்களோடு கம்பேர் செய்யாதீர்கள், நாங்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் நீ தீமைகள் துன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். யாரால் உண்டாகிறா? உன்னால் உண்டாகிறது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளை, இன்று இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் யாரென்றால் மனிதன் தான். அந்த மனிதன் மட்டும் காரணம் அல்ல, அந்த மனிதனுடைய மனம்தான் காரணம்.
அந்த மனிதனுடைய மனத்தை எவ்வாறு அழிக்க வேண்டும் என்றுதான் ஞானிகள் சொல்லி வந்தார்கள். ஆனால் அந்த உண்மையை யாருமே பின்பற்றவில்லை. அதற்கு பதிலாக நான், என்னுடைய மனம், என்னுடைய உடல் என்று ஒரு அடையாளத்தை வைத்துக் கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் வேறு, என்னுடைய மனம் வேறு, நான் வேறு, என்னுடைய உடல் வேறு என்ற உண்மையை யாருக்குமே தெரிந்து கொள்வதில்லை. அதை பற்றி யோசிப்பதும் கிடையாது. அது எவ்வளவு மகா பெரிய உண்மை. யூ ஆர் அ பியூர் கான்சியஸ்னஸ். அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லுகின்றார்கள். பிரம்மம் என்பது நமக்குள்ளே இருக்கின்றது. அகம் பிரம்மாஸ்மி, அதுதான் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் அதை மறந்துவிட்டு அதற்கு பதில் என்னுடைய மனதை முன்னிறுத்தி மனதின் மூலமாக எல்லா விஷயங்களையும் செய்கின்றோம். மனம் என்பது மிகவும் பொய்யானது, செயற்கையானது. மனதுக்கு அன்பு என்பதே தெரியாது. மனம் எப்பொழுதுமே ஒரு தீமைகள் அந்த பக்கம்தான் சாயும், உண்மையை பேசாது. நாம் எப்படியாவது புழைத்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கோடு தான் இருக்கும். அதுதான் மனம். அத்தகைய மனதை வைத்துக் கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மனதை அழித்து விட வேண்டும், அதுதான் மனோநாசம் என்று ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். அத்தகைய மனோநாசத்தின் மூலமாகத்தான் நீங்கள் உங்களுடைய அசலான ஒரு தேவ நிலையை நீங்கள் பார்க்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். ஒரு ஞான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். நான் என்னுடைய மனம் அல்ல, இந்த மனம் எனக்கு சொந்தம் அல்ல, அதே போல இந்த உடல் எனக்கு சொந்தம் அல்ல. இது ஒரு பெரிய உண்மை. இதை பற்றி நாம் முதலிலே சொல்லியிருக்கின்றோம், நம்முடைய காணொலியிலே எவ்வாறு அவற்றை நாம் வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். ஏன்னா உண்மையிலே எனக்கு சொந்தம் கிடையாது, என்னுடைய உடல் எனக்கு சொந்தம் கிடையாது. ஏனெனில் அது நான் சொல்வதை கேட்பதில்லை, அது தானாக இயங்குகின்றது. நான் இயக்கவில்லை, என்னுடைய உடலை நான் இயக்கவில்லை. அப்போது என் உடல் எனக்கு சொந்தமில்லை அல்லவா? அதே போல் என் மனதையும் என்னால் இயக்க முடியவில்லை, அது தானாகவே இயங்குகின்றது. அப்பொழுது அது எனக்கு சொந்தமில்லை அல்லவா? இந்த ஒரு சிறிய உண்மையை ஏன் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை? நீ ஒரு பிரம்மத்தினுடைய ஒரு துளி, ஆன்மா என்று சொல்லப்படுவது ஒரு பிரம்மத்தினுடைய ஒரு சிறிய துகள், ஒரு ஸ்பார்க். அதுதான் என்னை இயக்கி கொண்டிருக்கின்றது. என்னுடைய மனமும் உடலும் அது வேறு. அப்போது நான் என்னுடைய ஆன்மாவோடு நான் இணைத்துக் கொண்டேனாலும் நான் ஒரு தேவநிலைக்கு, ஒரு உன்னத நிலைக்கு செல்ல முடியும் என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் ஞானம். அந்த ஞானத்தை பெறுவதற்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டான். அதை சுட்டிக்காட்டுவதற்குத்தான் வாழையடி வாழையாக வந்தார்கள் ஞானிகள். வாழையடி வாழையாக வந்து திருக்கூட்டத்தில் யானும் ஒருவன் என்றோ என்று வள்ளலார் பாடினார். ஞானிகள் எப்படி வாழை மரம் ஒன்றுக்கு பின் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றதோ, அதே போல இந்த சமுதாயத்திலே ஞானிகள் ஒன்றன் பின்னாக வந்து கொண்டே இருந்தார்கள். அவற்றிலே நானும் ஒருவன் என்று தன்னை சொல்லிக் கொள்ள வளரார். அப்பொழுது அந்த ஞானிகள் எங்கே இருக்கின்றார்கள் என்று தேடி கண்டுபிடித்து அவர்களுடைய ஒரு போதனையை பெற்றுக்கொண்டு, அவர்களுடைய ஒரு உபதேசத்தை தெரிந்து கொண்டு, அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற வழியை என்னன்னு தெரிந்து கொண்டு அந்த வழியின் மூலமாக வாழ வேண்டியதுதானே ஒரு மனிதனுடைய கடமை. ஆனால் மக்கள் சுத்தமாக அதை மறந்து விட்டார்கள். அந்த வழியை பின்பற்றுவதே கிடையாது. அது எங்கே அதுதான் சொல்லணும். தன்னை ஒரு ஆரம்ப நிலையிலிருந்து மேலே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற அறியாமையிலே இருந்து கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் எவ்வாறு முன்னேற முடியும்? முன்னேறவே முடியாது. அந்த பிறவி பெருங்கடல் என்று சொல்லக்கூடிய பிறப்பு இறப்பு என்பதிலே மாறி மாறி வாழ்ந்து கொண்டே இருப்பார்களே வழியே அவர்களுக்கு விமோசனமே கிடையாது. தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்று, மனக்கவலை என்ப மரணத்தை மாற்றவே முடியாது என்று வள்ளுவர் சுட்டிக்காட்டுகின்றார். எப்படி என்றால், எப்பொழுது நீ இறைவனுடைய அடியை நீ சேருகின்றாது அப்பொழுதுதான் உனக்கு மனக்கவலையாகிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே கவலை மரணம். அந்த மரணத்தை எவ்வாறு தவிர்ப்பது என்றுதான் திருவள்ளுவர் சுட்டிக்காட்டுகின்றார். இறைவனடி நீ சேர வேண்டும். சரி, அப்போது இறைவனடி சேருவது என்றால் நான் எவ்வாறு சேருவது என்று நாம் கேள்வி கேட்டிருக்கின்றோமா யாரிடமாவது? அல்லது நமது பெற்றோர்கள் தான் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்களா? இறைவனடி சேருவது என்றால் என்ன, அது எப்படி சேர முடியும் என்றெல்லாம் கேட்டிருக்கின்றார்களா? இல்லை. அப்பொழுது தவறாகவே வழிநடத்தப்பட்டு விட்ட நாம் எப்பொழுது நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது இந்த ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்ள என்று தெரிந்த பொழுது அந்த வழியிலே நீங்கள் பிரயாணிக்க வேண்டும். அதை நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும்.
அத்தகைய ஞானம் பற்றிய வார்த்தைகள் உங்கள் காதிலே வந்து விழுந்தால் நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர். இல்லாவிட்டால் எல்லாருடைய காதுக்கும் இந்த மெசேஜ் போய் சேராது. இந்த ஞானம் என்ற வார்த்தையே தெரியாது. ஒரு முக்தி நிலை எவ்வாறு அடைவது என்பதை பற்றி வெளிப்படையாக எங்குமே பேசுவார். ஒரு 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 நியூஸ் பேப்பர் செய்தித்தாளிலே போடுகின்றார்களா, ஊடகங்களிலே போடுகின்றார்களா, சோசியல் மீடியாவில் போடுகின்றார்களா, ஒரு சரியான முறை என்பதை கற்றுக் கொடுக்கின்றார்களா? இல்லை, அதை பற்றி பேசுவதே இல்லை. போகட்டும், அதுதான். எனிவே, பட் ஞானம் என்பது எல்லோருக்கும் உரியது. மனிதனுக்கு மட்டும்தான் உரியது, வேற எந்த உயிரினத்துக்கும் அது கிடையாது. அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை இறைவனால். அப்பொழுது அந்த உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு ஞானம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, நம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை 70-80 வயது கூட வாழ்கின்ற வாழ்க்கை என்பது உங்களுக்கு அமைதியாகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையாகவும் அமையும் நீங்கள் ஞானத்தை பின்பற்றினால். 2வது, அதிலே நீங்கள் ஈடுபாடு இருந்தால் நீங்கள் மறுபடியும் பிறக்காத அளவுக்கு அத்தகைய நிலையை அடையக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும். ஒரு முக்தி நிலையை அடையணும். அந்த வழி, ஒன்ஸ் யூ என்டர் தட் பாத், அதுதான் சொல்வார்கள். இறைவனை நோக்கி நீ 1 அடி எடுத்து வைத்தால் அவன் உன்னை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பான் என்று சொல்வார்கள். உங்களுக்கு அத்தகைய வாய்ப்புகள் உண்டாகும். ஞானத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அந்த மார்க்கத்திலே பயணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையை துறக்காமல் எவ்வாறு ஞானம் பெறுவது, எவ்வாறு முக்தி நிலையை அடைவது என்ற வழியை சொல்லிக் கொடுப்ப உங்களுக்கு கட்டாயம் வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுக்கு சுட்டி காட்டப்படும். யாரோ ஒரு குரு வருவார், யாரோ ஒரு ஆசிரியர் வருவார், உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் இதுதான் என்று. ஆனால் அதற்கு நீங்கள் முதலிலே உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை பற்றி அடுத்த காணொலியிலே பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பாலகிருஷ்ணன் ஐயா. இருக்கு. நன்றிங்க. நன்றி. யாருக்குன்னா கொஸ்டின்ஸ் இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். யாருக்குன்னா கொஸ்டின்ஸ் இருக்கா? ராமகிருஷ்ணன், யாருக்குன்னா கொஸ்டின்ஸ் இருக்கா? வெற்றி உடையான், துளசி கணேஷ். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆரம்ப நிலையிலே இருந்து எவ்வளவு மேலே செல்வது என்பதற்கு கேள்விகள் கேட்க ஆரம்பித்தால் நிறைய கேட்கலாம். பரவாயில்லை, உங்களால் முடிந்த அளவுக்கு கேளுங்கள், நாம் பதில் சொல்லுங்கள். அதாவது அடுத்த காணொலியில் பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் சுகுமார் ஐயா. வளமுடன் ஐயா. வணக்கம், சொல்லுங்கம்மா. தத்துவம் உயிர் உருவாக்க தாய் உயிரை உணர்ந்த குரு அப்படின்னுட்டு இருக்கு. அதுக்கு அப்படின்னா என்ன விளக்கங்க ஐயா? தெரியலம்மா. தத்துவம் அப்படின்னாக்க உயிர் உருவாக்க தாய் உயிரை உணர்ந்த குரு. நாம என்ன பண்ணணும்னா, நாம எடுத்த உடனே ஞானிகள் சொன்ன பாடலுக்கு விளக்கம் தேட ஆரம்பித்தோம்னா அதுக்கு முடிவே கிடைக்காது. ஏன்னா ஞானிகள் பாடிய பாடலுக்கு அவர்களுக்கு தான் அர்த்தம் தெரியும். எப்படி இப்போ ஒரு திருவள்ளுவர் திருக்குறளுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உரை மாதிரி சொல்லுகின்றார். இப்போ நான் சொன்னேன் ஒரு குறள், தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கள்லாம் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படின்ட்டு. யாருமே அந்த மனக்கவலை என்று மரணம் என்று உரையை எழுதவே இல்லை. ஆனால் மனக்கவலை என்றால் என்ன? நமக்கு மனசுல கவலை வந்துடுது இல்லையா? பொருள் கவலை, நோயை பற்றிய கவலை, குடும்ப கவலை, ஆஃபீஸ் கவலை, இதுதான் மனக்கவலை என்று நினைத்து கொண்டு அது உரை எழுதப்பட்டிருக்கும். ஆனால் உண்மையிலே அவர் எழுதியது மனக்கவலை மாற்றல் என்றால் மரணத்தை மாற்றணும் அப்படின்ட்டுதான். அப்போ திருவள்ளுவர் அத்தகைய சூசகமாக அந்த அர்த்தத்தை கொடுத்து அந்த குறளை ஏற்றி இருக்கின்றார். எதுக்காக சொல்ல வரேன்னா, ஞானிகள் எழுதிய ஒரு பாடல்களுடைய அர்த்தம் கண்டுபிடிப்பது மிக கஷ்டம். சரியான அர்த்தம் நமக்கு தெரியாது. ஆனால் அது நமக்கு தேவையில்லை. அந்த ஞானத்திலே நாம் எவ்வாறு முன்னேற வேண்டும், நமது மனதை எவ்வாறு செம்மையாக்க வேண்டும் என்ற வழியை தெரிந்து கொண்டு அந்த வழியை பின்பற்ற வேண்டும். நாம் பாடல்களுக்கு, அதை நான் தப்பா சொல்ல நினைக்காதீங்க, எது குறை சொல்லவில்லை. பாடல்களுக்கு அர்த்தம் கிடைக்கவில்லை என்றால் விட்டுவிட வேண்டும், நமக்கு தேவையில்லை.
நான் என்னுடைய சுய அனுபவத்திலேயே நான் அந்த உண்மையான இறை அனுபவத்தை பெற வேண்டும். அதற்கு நான் என்ன வழி? தியானம் செய்ய வேண்டும், ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ வேண்டும், சக உயிர்களை ஒரு ஆன்மநேயத்தோடு பாவிக்க வேண்டும், எல்லா உயிரையும் தன்னை போல் பாவிக்க வேண்டும், முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இத்தகைய ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்தாலே நீங்கள் முன்னேறுவீர்கள். நமக்கு பாடல் தேவையில்லை. அதுதான் அதே ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க, வேதாத்தி மகர்ஷி தான் அது, என்கிட்ட கேட்டாங்க. அது கேட்டு சொல்றேன்னா இல்லை, ஏன்னா புக்கில் என்ன பார்க்கணும். நீங்க அதாவது மறுபடியும் சொல்றேன், தப்பாவே எடுத்துக்கொள்ளாதீர்கள். இல்ல 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 இல்ல, அந்த ஒரு பாடலுக்கு அர்த்தம் தெரிஞ்சு என்னுடைய ஆன்ம பலம் அதிகரிக்குமா, எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கின்ற உயிரினுடைய வளர்ச்சி அந்த பாடலினுடைய அர்த்தம் தெரிந்தால் எனக்கு கிடைக்குமா? இந்த கேள்விதான் நம்ம கேட்டுக்கணும். என்னுடைய உயிரினுடைய வளர்ச்சியை நாம் எவ்வாறு உண்டாக்குவது? எப்படி வளர்க்க முடியும் என்றால், என்னுடைய உயிரினுடைய வளர்ச்சி, நான் மற்ற உயிர்களோடு ஒரு ஜீவகாருண்யத்தோடு வாழ்ந்தேன் என்றால், ஒரு ஆன்மநேயத்தோடு வாழ்ந்தேன் என்றால் என்னுடைய உயிர் வளரும், என்னுடைய ஆன்ம பலம் அதிகரிக்கும். சரி சரிங்க. அதுதான் அது. அப்போ நமக்கு எது நமக்கு ஒரு சுலபமான வழியோ அதை நாம் பின்பற்றலாம். நான் என்னுடன் இருக்கும் சக மனிதர்களோடு ஒரு அன்போடும் அமைதியும் மகிழ்ச்சியோடும் வாழ்கிறேன் என்றால் நான் ஒரு ஞானம் பெற்றவன் ஆகி விடுவேன். அதுதான் தேவை. ஆனால் அப்படி வாழ்வதில்லை. ஏனென்றால் நாம் மனதால் சிறைப்பட்டு கிடக்கின்றோம். இந்த மனம் பல்வேறு விதமான பிரிவுகளை தனக்குள் வளர்த்து கொண்டிருக்கின்றது. அதன் மூலம் செயல்படும் பொழுது நம்மை சுற்றி இருப்பவர்களோடு நாம் சகஜமாக பழக முடிவதில்லை. ஈவன் சொந்தக்காரங்களோட கூட எனிபடி. அப்படி இல்லாமல், அந்த மனதினுடைய ஆளுமை இல்லாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய நடைமுறையும் உங்களுடைய பாவனையும் உங்களுடைய சொல்லும் செயலும் வித்தியாசமாக ஒரு ஞானி போல் இருக்கும். இத்தகைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதுதான் வாழ்க்கை வாழ்வது. எவ்வாறு ஞானிகள் சொல்லியிருக்கின்றார்களோ அந்த வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்றால் அதுதான் ஒரு ஆன்ம முன்னேற்றத்துக்கு சரியான வழி. அதை தவிர எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு ஜெய கிருஷ்ணமூர்த்தி போல ஞானியை எடுத்தால் இந்த பாடல்கள் பற்றி ஒண்ணுமே பேசவே மாட்டார். ஜெய கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு பெரிய ஞானி, அவர் பக்தியை பற்றி பேச மாட்டார், கடவுளை பற்றி பேச மாட்டார், தியானத்தை பற்றி பேச மாட்டார், சடங்குகளை பற்றி பேச மாட்டார், நம்பிக்கை எதையுமே பேச மாட்டார். ஆனால் எவ்வாறு நீ வாழ வேண்டும் என்று மனித மனதை உடைத்து காண்பித்து சொன்ன ஒரு ஞானி. அதுதான் உண்மையான வாழ்க்கையாக இருக்க முடியும். நன்றிங்க ஐயா. புரியுதுங்க ஐயா, நீங்க சொல்றது புரியுது. அதாவது ஓஷோ சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, காப்பி கப்பை காலியா வைத்திரு. அப்ப காலியா வைத்திருந்தாக்கா நம்ம அது காலியா வச்சிருந்தாதான் நம்ம கெட்ட எண்ணங்கள் வராம நல்ல எண்ணங்களோடு இருக்கு. நீங்க சொன்னதுக்கும் இதுக்கும் அர்த்தம் அதுதான் லிவ் இன் தி பிரசன்ட்னு சொல்லுவார். நிகழ்காலத்தில் வாழுங்கள். நீங்க கடந்த காலத்தை சுத்தமாக அழித்து விடுங்கள். அதை திருப்பி அழைக்காதீர்கள். எதுவாக இருந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் கடந்த காலத்தை அழிப்பார். அப்போ உங்க கப்பு காலியா இருக்கும். அதுதான் சரி. நிகழ்காலத்தில் வாழ்க்கை. நன்றிமா. நன்றிகளை. வெற்றி செல்வம் அவருக்கு வெற்றி நீங்க கேட்கணும்னு வந்தீங்க. வெற்றி உடையானா இருக்கீங்கல்ல? இப்போ நான் கேட்க முடியாத இடத்துக்கு வந்துட்டு வெளியில் வந்துட்டேன். கொஞ்சம் நான் இன்னொரு நாள் கேட்குறேன். நன்றி நன்றி நன்றி. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? நீங்க ஹலோ? திருநெல்வேலி. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, முடிச்சுக்கலாம். நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் எவரிபடி.